வணக்கம். காலனி அப்படிங்கிற சொல் அரசு பயன்பாட்டிலிருந்தும் அதே மாதிரி பொது புழக்கத்திலிருந்தும் நீக்கப்படுது, தடை செய்யப்படுது அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அறிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர்கள் ஒட்டக்கூடிய திமுக திராவிட மாடல் அரசு, அதன் பிறகு அதை குத்தி காட்டுறது, அதை ஏளனமாக பேசுகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா திமுகவோட அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் இதுக்கு முன்னாடி எஸ்சி சேர்ந்தவர்கள் நீங்கள்லாம் நீதிபதியானது திராவிட இயக்கம் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு பேசியிருந்தார். இந்த பொது தெருவுகள்லாம் முன்னாடி நடக்க முடியாது, நீங்கள் இப்போ நடக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் திராவிட இயக்கம் போட்ட திமுக போட்ட பிச்சை அப்படின்னு பேசியிருந்தார். இப்போ என்னுடைய வீட்டில் அந்த சமூக மக்கள் தான் அவர் அதுக்கு பதில் கொடுக்கும்போது, என்னுடைய வீட்டில் அந்த சமூக மக்கள் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறன்னு அது வேலை பார்க்குறதே ஒரு பெருமையாக அவர் பேசியிருந்தார். அதுவே பெரிய ஒரு சமூக நீதி மாதிரி பேசியிருந்தார். அப்போ அவருடைய எண்ணத்தில், திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணத்தில் எந்த அளவுக்கு சாதிய மனநிலை இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இதற்கு முன்பு நிறைய நபர்கள் பேசியிருக்காங்க. நீங்கள் எஸ்சித்தனமா அப்படின்ட்டு பொன்முடி அவர்கள் பேசியிருக்காங்க. தயாநிதி மாறன் அவர்கள் நாங்கள் என்ன 4ஆம் தர மக்களா, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னு பேசியிருந்தார் தயாநிதி மாறன். இப்போ நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அந்த மாதிரி தான் இதை பார்க்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதும், கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற ஒரு அரசியலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகளாக இருக்கட்டும், ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், இதை தடுக்காமல் இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களோட வறுமையை போக்குறதுக்கு, அவர்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வுக்கு, அவர்களுக்கு சமூக ரீதியான ஒரு மேம்பாட்டுக்கு எதுவுமே செய்யாமல் இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்கிறது, காலனிங்கிற பெயரை மாற்றிட்டா இந்த சமூகத்தில் பெரிய புரட்சி வந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது, இது ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஆட்டோவோட கண்ணாடி திருப்புறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகள், குறிப்பிட்டு 2 சமூகங்கள் தொடர் படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. அப்பாவும் அவர்கள்ட்ட கேட்கும்போது திருநெல்வேலியெல்லாம் நல்லா தான் இருக்குது, அங்கெல்லாம் சாதிய கொலைகளே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடந்த ஒரு ஆண்டுகளில் மட்டும் 271 கொலைகள் நடந்திருக்கிறதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. 271னா ஆண்டுதோறும் 1500 கொலைகளுக்கு மேலே நடக்குது தமிழ்நாடு முழுக்க. அதை கேட்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அதிகமாக நடந்துச்சு, 2012லாம் நிறைய நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடியதை பெரிதுபடுத்துகிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு ஸ்டாலின் அவர்கள். இப்போ 1500 கொலையெல்லாம் அவருக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது நிறைய படுகொலைகள் சாதி ரீதியான மோதல்கள். இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலங்களில் ஒரு மோதலோ ஒரு வெறுப்போ இருந்திருக்கும். அது இந்த ஆட்சி காலங்களில் கொலைகளாக மாறுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை, இது ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் படுகொலைங்கிறது பெரிய அளவிலான ஒரு சம்பவம். ஆனால் அதையும் அந்த திமுக ஐடி விங் எப்படி மடைமாற்றியது, அவர் மீது எந்தளவுக்கு வன்மத்தை பேசியதுன்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போது சமீபத்தில் சின்னதுரை 2வது முறையாக தாக்குதல் உள்ளாகும் போது அவர் மீது அவரை தனிப்பட்ட ரீதியான ஒரு தாக்குதல் நினச்சி, நீங்கள் ஏன் அந்த நேரத்தில் போன, நீ என்ன அப்ளிகேஷன் என்ன ஆப்பை யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரியான தனி மனித தாக்குதல்களாம். இங்கே குற்றவாளிகளை விட்டுட்டு இங்கே பாதிக்கப்படுறவர்களே குற்றவாளி மாதிரி சித்தரிக்கக்கூடியது, இவர்களே தீர்ப்பு எழுதுறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சாதிய படுகொலைகள் கஞ்சா போதையிலும் மது போதையிலும் ஒரு சில சின்ன மோதல்கள் பெரிய அளவில் அது ரிவெஞ்சாக இருக்கிறதே நம்ம பார்க்க முடியுது. அதை தடுக்கிறதுக்கான வேலைகளை அரசு செய்யலை, அது ஒரு மெத்தனமாக இருக்குது அப்படின்னே பார்க்க முடியுது. அதே மாதிரி ஆணவ படுகொலைகள், சாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் ஆண்டுக்கு 25 முதல் 20லேருந்து 24 வரை நடக்குது அப்படின்ட்டு சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அரசு கணக்குப்படி இவங்க சொல்கிறது 2-3 தான் நடக்குது, மற்றதெல்லாம் வேறு கொலைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஆணவ கொலைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு திருமணம், ஒரு பெண் தன்னுடைய இணையரை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சாதி ரீதியான போக்குனால் இங்கே கொலைகள் நடக்குது, 20லேருந்து 25 வரை நடக்குது. அது இல்லாமல் மத ரீதியாகவும், அது இல்லாமல் இங்கே பண ரீதியான ஒரு சிக்கல்களையும் நிறைய கொலைகள் நடந்துகிட்ருக்கு. இதை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் வேண்டும் அப்படின்ட்டு
தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட இயக்கங்களை சேர்ந்த, அந்த மக்களுக்காக பேசக்கூடிய இயக்கங்களை சேர்ந்த எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து, எல்லா செயல்பாடுகளும் தொடர்ந்து குரல் கொடுத்தாலும் இங்கே தனிச்சட்டம் வேண்டாம் அப்படின்ட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும், அந்த திமுக கட்சியும் அப்படி தான் பேசுனது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய சட்டங்களே வலுவாக இருக்குது, ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு தனி சட்டங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் பேசுகிறார். அப்போ இவர்களோட இரட்டை நிலைப்பாடு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி தான் எல்லா விடயங்கள்லையுமே இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்க சாதி ரீதியான மோதல்கள் இருக்குது. இப்போது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இறந்த பிறகு அவர்களை புதைக்கிறதுக்கான ஒரு வழி இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் நிறைய பார்க்க முடியுது. ஆனால் அந்த மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் நீங்கள் சுற்றி போங்க அப்படின்ட்டு தான் காவல்துறை நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. அதை சரி செய்யணும். அதே மாதிரி தனி சுடுகாடுகள் நிறைய இருக்குது, பொது சுடுகாடுகள் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இந்த மாதிரி இந்த மக்களுக்கு, பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே தராமல் வெறும் வெற்று விளம்பரங்களை மட்டுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சியை நான் பார்க்குறேன். அதே மாதிரி புல்லட் ஓட்டக்கூடிய நபர் கையில் வெட்டுறதா இருக்கட்டும், அவர்களுக்கு ஆதரவாக, அந்த பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக போராடக்கூடிய இயக்கங்களை ஒடுக்கக்கூடிய, வழக்குகள் பதிவு செய்யக்கூடிய ஆட்சி சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியுமான்னு நம்ம கேள்வி தான் எழுப்பணும். ஏன்னா இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு சிக்கல் போகும்போது சமூக நீதி ஆட்சின்னு சொல்லக்கூடிய இங்கே மத நல்லிணக்க பேரணி அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகளும் அந்த கூட இருக்கக்கூடிய இயக்கங்களும் எடுத்தாங்க. அதற்கு அனுமதி கொடுக்குறார். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பேரணி எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கப்படுதுன்னு நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, எந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, எது சமூக நீதி ஆட்சியா அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் விமர்சனமும் தொடர்ந்து வைக்க வேண்டிய நிலையில் தான் தமிழ்நாடு இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பங்கள் ஏற்றுவதற்கு எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. கோயில் நுழைவு அப்படிங்கிற ஒரு சம்பவம் இங்கே நடக்குதா அப்படின்னு அதுவே பெரிய போராட்டமாக இருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஏன்னா சேலத்தில் அந்த கோயிலில் நுழைந்ததற்கு திட்டிய நபர், அவரை விரட்டிய நபர், அவரை அடித்த தாக்கிய நபர் திமுகவை சேர்ந்த நபர் தான். இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஆட்சி சமூக நீதி ஆட்சி அப்படின்ட்டு பெருமை பெற்றுக்கொள்வது எந்தளவுக்கு சரி அப்படிங்கிறது தான் என்னுடைய விமர்சனமாக இருக்குது. அதே மாதிரி இப்போது சமீபத்தில் திருப்பூரில் நடந்த 2 சம்பவங்களை குறித்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு கொலை நடக்குது, அது ஆணவ கொலை இல்லை அப்படின்ட்டு காவல் உயர் அதிகாரி சொல்கிறாங்க. இதில் ஆணவ கொலையா இல்லையா அப்படின்ட்டு விசாரிக்க வேண்டியதுக்கு முன்பே தீர்ப்பு எழுதுகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், பள்ளி மாணவி மாதவிடை காலம் அப்படிங்கிறதுனால வெளியில் தேர்வு எழுத வைக்கிறாங்க. இது சமூக ஊடகங்களில் அவர்களுடைய அம்மாவே பதிவு பண்ணி போடுறாங்க. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, முதற்கட்ட விசாரணையில் அவங்க அம்மா தான் வெளியில் உட்கார வச்சு எழுத சொன்னாங்க, இது தீண்டாமை இல்லை, இது இந்த மாதிரியான சாதி ரீதியான சிக்கல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணோட குடும்பம் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு இது சாதி ரீதியான சிக்கல் தான், இவங்களை தனியாக வெளியில் எழுத வச்சுருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு தீர்வு எட்டப்படாமல், இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு தீர்வு எட்டப்படாமல் இதை மறைக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே அரசும் ஊடகங்களும் அரசை சேர்ந்தவர்களும் செய்கிறாங்க. இதை கேள்வி எழுப்பக்கூடியவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது, அவர்களை கொச்சைப்படுத்துகிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டாங்க தவிர இதை சரி செய்வதற்கான வேலையை செய்யலை அப்படிங்கிறது தான் விமர்சனமாக இருக்குது. இதே மாதிரி எண்ணற்ற சம்பவங்கள் சொல்ல முடியும். இந்த ஆட்சி காலங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருக்கட்டும், இவர்கள் பாதிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் அதை புறக்கணித்து அதை பெரிதளவில் பேசப்படும் பொருளாக மாற்றாமல் அதை ஓரங்கட்டக்கூடிய நிகழ்வுகளாக நம்ம பார்க்க முடியுது. திமுக எம்எல்ஏ கருணாநிதி, பலவரம் எம்எல்ஏ அவர்களோட வீட்டில் ஒரு பட்டியலின பெண் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்க்க முடியுது. அது இல்லாமல் எண்ணற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் பெரிதுபடுத்தி பேசி இதற்கு தீர்வு காணாமல் இதை மறைச்சி வச்சுட்டு வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டக்கூடிய அரசாக தான் இந்த அரசை நான் பார்க்குறேன். குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் பஞ்சமி நில மீட்பு, இது தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய பஞ்சமி நில மீட்பு அப்படிங்கிறதையும் இவர்கள் செய்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் விமர்சனம். குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்த திருமாவளவன் அவர்கள் 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே பஞ்சமி நிலம் ஆக்கிரமிப்பு உள்ளாக இருக்குது, மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு வச்சுருக்காங்க, அதை மீட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது குறித்து திரைப்படங்கள் வரும்போது திரைப்படங்களை பார்த்து சிலாகிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உண்மையாக களத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலங்களை மீட்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் விமர்சனம். இங்கே பஞ்சமி நிலம் மீட்கப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு அந்த நிலம் கிடைக்கப்பட்டால் அவங்க பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும். அதுதான் சமூக ரீதியாக தேவையான ஒரு விஷயமா இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் இந்த சமூகங்களை முன்னேற்றாமல் உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன், உங்களுடைய பெயரை நான் மாற்றுறேன்,
இப்படிப்பட்ட வெறும் விளம்பரங்களை வச்சுட்டு இந்த இந்த சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்கிறதும், இதுதான் சமூக உயர்வுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறதும் ஒரு ஏமாற்று அப்படின்னே நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. எஸ்சி/எஸ்டி நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, ஒன்றிய அரசு மாநில அரசுக்குமான நிதி வந்து கிட்டத்தட்ட 927 கோடி 2017-18 2022 வரைக்குமான நிதி, ஒரு 5 ஆண்டு காலங்களில் 927 கோடி வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு அரசு அப்படிங்கிறது ஆர்டிஐ மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலாக இருக்குது. இப்படி பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டிய, சமூக ரீதியாக முன்னேற வேண்டிய இந்த விஷயங்கள், இந்த செயல் திட்டங்கள்லாம் செயல்படுத்தாமல் வெறும் பெயரளவில் ஸ்டிக்கரை மட்டுமே ஒட்டக்கூடிய அரசாக தான் இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களோட அரசை நம்ம பார்க்குறேன். இந்த விமர்சனத்தை வந்து தொடர்ந்து எல்லா இயக்கங்களுமே வைக்கிது. தமிழக வெற்றிக் கழகமும் இதற்கு தொடர்ந்து பஞ்சம் நில மீட்பு குறித்தும் கோரிக்கை வச்சுருந்தாலும் இதை செய்யாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசுகள், இவர்களோட ஆதரவாளர்கள் தான் பஞ்சமி நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் எந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சாங்க, அதற்கு என்ன மாதிரியான பதில் கிடைச்சிது அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போது நம்ம கேட்க வேண்டியது, இங்கே இருக்கக்கூடிய அரசு குறிப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டுனா அவர்களுடைய கல்வி ரீதியாகவும், அவருடைய பொருளாதார ரீதியாகவும், வேலைவாய்ப்பு ரீதியாகவும் உயர்த்தணும். அதற்கான வழிகளை செய்யணும். அதே மாதிரி சமூக ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறைகளை வந்து எதிராக பேசணும். இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு, அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இந்த இயக்கங்கள், இந்த கட்சிகள், திமுக குறிப்பிட்ட கட்சிகள் வந்து யார் ஒடுக்குறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கறதில்ல. ஏன் கொடுக்கறதில்லன்னா, வேங்கை வயல் மாதிரி இடங்களில் வந்து வாக்குகள் போகும் அப்படிங்கிறது தான் இவர்களோட டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா அவங்கள சொல்லி, அவங்கள பகைச்சி நமக்கு வாக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு முன்பு, ஆட்சி வர்றதுக்கு முன்பு ஒரு நிலைப்படும், ஆட்சி வந்த பிறகு ஒரு நிலைப்படும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சாதி ரீதியான கொலைகள் வந்து தடுக்கப்படணும், ஆணவ கொலைகள் தடுக்கப்படணும், தனிச்சட்டம் வேண்டும், பொருளாதார ரீதியாக அந்த சமூகம் வந்து மேலும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான அரசாக இருக்குமே தவிர, இங்கே ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசு வந்து நல்ல அரசு அப்படின்னு சொல்ல முடியாது. இது வெறும் மாடல் அரசு, மாடலிங் அரசு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த அரசு இதே மாதிரி தொடர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களையும், மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவர்களை குற்றச்சாட்டக்கூடிய இந்த அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தவறுகளை சரி செய்யக்கூடிய அரசு மட்டும்தான் சரியான அரசை தவிர, தவறு சொல்லக்கூடியவர்களே வந்து ஓரங்கட்ட வேண்டிய, அவர்களுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய அரசு சரியான அரசு கிடையாது. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து போராட விடாமல், இங்கே இருக்கக்கூடிய சமூக செயல்பாடுகளை போராட விடாமல் அவர்கள் மீது தனிமனித தாக்குதல் செய்யக்கூடிய அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறது தான் இது.